துலா ராசிக்கு இந்த பலனை அப்பொழுது நாம் பார்ப்போம். ராசிக்கு 5ஆம் இடம். துலாத்தை பொறுத்தவரை இது நாள் வரை ராசிக்கு குரு பார்வை இருந்தது. அவர் இப்ப 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இப்போ ராசிக்கு குரு பார்வை இழக்கும் அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை. இங்கு 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறி போகுங்கிறது இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இவர் 3-6 அதிபதி, ஒரு உபஜயஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துக்கு வருவது வெற்றி தான். 10ஆம் இடத்தில் ராசி லக்ன கேந்திரங்களில் குரு உச்சம் அடையும் பொழுது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம். இது என்ன இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா 5ஆம் இடம் புத்திஸ்தானம். இப்போ இது நாள் வரை நம்மளுடைய புத்தியை குரு பார்த்து கொண்டிருந்தார். புத்தியில இருக்கக்கூடிய ராகு நமக்கு பிளஸும் கொடுப்பார், மைனஸும் கொடுப்பார். மைனஸ் கொடுக்க விடாதபடி குரு ராகுவை நல்வழிப்படுத்தினார். இப்ப என்ன ஆகும்னா ராகு நம்மளுடைய புத்தியை தூண்டி விடுவார். இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், துபாயில வாங்குறோம்னு வச்சுக்குவோம். ஒரு கேமரா வாங்குறோம், பில்லு கொடுத்துட்றாங்க, கேரண்டி கொடுத்துட்றாங்க. இங்க வந்ததுக்கு பிறகு ஒரு மாசத்துக்கு அப்புறம் அதுல ஒரு கம்ப்ளைண்ட் வருது. சர்வீஸ் சென்டருக்கு போறோம். சர்வீஸ் சென்டர்ல, சார் இது துபாயில வாங்கியிருக்கிறீங்க, இந்த கேரண்டி அங்கதான் கிளைம் பண்ண முடியும், இங்க கேரண்டி கிடையாது, இது பெய்டு சர்வீஸ்ங்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, நாம் அந்த பொருளை வாங்கும் பொழுது நமக்கு அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லவில்லை, நாம் ஏமாந்து விட்டோம். இது நான் ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தெரிந்தவரை சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்க வாங்கக்கூடிய ப்ராடக்டா இருக்கலாம், கான்செப்டா இருக்கலாம், கஸ்டமர் கேராக இருக்கலாம், கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு இத்தினோண்டுக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பிரிச்சு படிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த பொருளை நாம் வாங்குவதற்குள் அந்த கடைக்காரரை நம்மை கடையை விட்டு துரத்தி விடுவார். சோ நாம் புத்திஸ்தானத்தில் இல்லாத ஒரு பொருள் இருப்பதாக, இந்த ராகுவோடைய நேச்சரே இன்விசிபிள்,